வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் சில கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க? சேவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட எக்ஸ்பென்சஸை நம்ம கம்மி பண்ணணும். அப்போ தான் நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளோட கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவரோட 1 மந்த் சேலரியை கூட அவரால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேவ் பண்ண முடியலை அப்படின்னா அவர் அதிகமாக செலவு பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ எப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே நான் சொல்கிற ஐடியாஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சில விஷயங்கள் தான். இதில் நம்ம சேஞ்சஸை கொண்டு வந்தாலே பெரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸை செப்பரேட்டாக வச்சுக்கிறது. அதாவது நம்மளோட சேலரி அக்கௌண்ட், நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான அக்கௌண்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேருந்து பண்ண போகிறோமோ அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட், இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சேலரி கிரெடிட் ஆனோன்னு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 30% நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 70% மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம 30% ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ்லேயே நம்ம சேவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது. நம்ம இதை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிடைக்கிற 20% 30% டிஸ்கவுண்ட்ஸ்க்காக. பட் நம்ம அந்த சர்வீஸை ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஜான்வரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மில் ஜாயின் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க ஆனுவல் பேக்கேஜ் எடுத்துக்குவாங்க. பட் மார்ச் ஏப்ரல் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 20% பீப்புள் கூட ரீட்டைன் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி ஆனுவல் சர்வீசஸ் எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மந்த்லி நமக்கு என்ன தேவையோ அதுக்கான சர்வீசஸ் மட்டும் நம்ம அவைல் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷாக தோணலாம். பட் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இது எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. நம்மளோட ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் 1 மந்த் சர்வை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் அந்த பெட்டர்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டால் பண்ணி கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் நம்ம லேசியாக இருக்கிறதுனால நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதான்னு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா, கடன் இல்லாமல் இருக்கிறது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணும், இல்லை பைக் வாங்கணும், இல்லை கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான முழு தொகையும் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லோரும் ஈஸியாக வாங்குகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிட்ருக்கு. இந்த பழக்கத்தினால வர்ற ஒரு பெரிய ஆபத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பொருள் தேவையா தேவையில்லையாங்கிறத கூட நம்ம தெரியாமல் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா பொருட்களையும் வாங்கி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ லோனே எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் நான் ஓவர்சீஸில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான லோனாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கலாம். இந்த மாதிரியான கேசஸ் கண்டிப்பாக அக்செப்டபிள், கண்டிப்பாக நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அது ரெண்டுக்கும் பெருசாக ஒரு நோ சொல்லிடுறது. ஸ்மோக்கிங் எக்ஸ்பென்சஸை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், இது நம்ம ஃபினான்ஷியல் மட்டும் நம்ம அஃபெக்ட் பண்ணல, நம்மளோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நம்ம விட்டுறது ரொம்ப நல்லது. இந்த பேசிக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்சஸ் கட் டவுன் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We'll meet you in another informative video. Until then, bye bye from Divakar. Keep rocking.